ஏன் சுடுகாடு? ஹாய் கைஸ், போஸ்ட் லவரோட சேனலோட பேய் வீடியோ இது. இந்த இடத்துல தான் எங்கள் ஊர் வழக்கப்படி இங்கே தான் வந்து இறந்தாங்கன்னா இந்த இந்த இடத்துல தான் வந்து புதைக்கிறது வழக்கம். இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, அந்த இடத்துல தெரியுதா அந்த கட்டையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது கீழே வந்து அது கீழே வந்து நிறையா பிணங்களெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. இறந்தவங்களெல்லாம் இங்கே தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. அந்த குச்சி வச்சுருக்க இடத்துல கீழே வந்து ஒரு யாருதுன்னா எனக்கு சரியாக தெரில. அந்த இடத்துல எங்கள் மாமாவா அத்தையா அத்தை நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எதுவும் இருக்காதுன்னு தான் நினச்சிருந்தேன். நைட் டைமில் வந்து இங்கே நான் வர்ற வழிக்கு முன்னாடி ஒரு 4 வீடு 5 வீடு தான் இருக்கும். இந்த ஆடெல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆட்டுப்பட்டியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 வீடு தான் இருக்குது. அந்த 2-3 வீட்லேயும் நைட்டு 12 மணி ஆனால் நாய் குலைக்குது. அப்புறம் அங்கே அந்த வீட்டில் ஒரு பையன் வந்து திடீர்னு நைட்டு 12 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணி நோண்டிகிட்டு இருந்திருக்கான். அந்த பையன் வந்து திடீர்னு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே அந்த ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மேலே அப்படியே வெள்ளை கலரில் ஒரு உருவமாக பறந்தது. அதனால் இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு அப்புறம் நைட்டு வந்து வீடியோ மறுகையாக பண்ணலாம். போஸ்ட் வீடியோ கொஞ்ச நாளாக எடுக்காமல் விட்டேன். ஆனால் எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணாமல் தள்ளி போட்டு வச்சுருக்கு. இந்த இடத்துல ஆத்மா ஏதாவது இருக்கீங்களா? பேசும்போது சைடில் சவுண்ட் கேட்குதா? சவுண்டு கேட்குதா? இந்த பகல் டைம்ல சவுண்டு கேட்குது. இந்த இடத்துல ஆத்மா ஏதாவது இருக்கீங்களா? உங்களுக்கு என் மூலியமாக ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணுமா? பின்னாடி சவுண்டு நல்லா கேட்குது. என் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது வேணுமா? அந்த இடத்துல சவுண்டு நல்லாவே கேட்குது. நம்ம வந்து பார்க்கும்போது எதுவும் தெரிய மாட்டேங்குது. சரிவா, ரிமூவ் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல தான் உங்களை அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்களா? இதுதான் தெரியுதுன்னு பாரு. கீழே அந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, இந்த மரம்லாம் இப்படி மூடி இருக்குல்ல, யாரும் உட்காந்துட்டு மாதிரி இருக்கு.
தெரியுதா? தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு பாரு. கேமராவில் தெரியலையா? இந்த பக்கம் வந்து நல்லா எடு. தெரியுதா? இல்லை சரி. ஃபோன் வேலை செய்ய மாட்டேங்குது. மொபைல் வேலை செய்ய மாட்டேங்குதா? மழையில் நனைஞ்சிருக்கோ, லைட்டாக தொடச்சிக்கோ. இங்கே கூட இப்போ வேலை செய்தா? இப்போ வேலை செய்யும் பாரு. செய்தா? உங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா? அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண் ஆத்மாவாக இருந்தால் இப்படி பண்ணுங்க, பெண் ஆத்மாவாக இருந்தால் இப்படி பண்ணுங்க. நீங்கள் ஆண் ஆத்மாவா? ஒரு பெண்ணோட ஆத்மா. நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மையான, எனக்கு ஏதாவது ஒரு சத்தத்தை எழுப்பி காமிக்க முடியுமா 3 டைமு? முடியாதா? ஏன் உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா உங்களை? கண்ட்ரோல் பண்ணுறதுனால நீங்கள் எங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு உதவி வேணுமா? உங்களுக்கு உதவி வேணும்னா எனக்கு ஏதாவது ஒரு செடியவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்தையோ, இல்லைன்னா ஒரு கல்லையோ, இல்லைன்னா இந்த அங்கே இருக்க தண்ணியவோ எதையாவது உங்களால் அசைச்சு காமிக்க முடியுமா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஏதாவது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் இப்போ ஏதாவது பண்ணி காமிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? இப்போ பண்ணாதான். இந்த இடத்துல மட்டும்தான் சவுண்டு ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்குல்ல? ஃபுட் சவுண்டு கேட்டுச்சு. கட்டையில் காலை வச்சுட்டு இப்படி சவுண்டு கேட்டுச்சு.
நீங்கள் நைட் டைமில் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? அன்டைமில் வந்து எங்கிட்ட பேசுவீங்களா நீங்கள்? சரி, நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு மட்டும் எங்களுக்காக எழுப்பி காமிக்கிறீங்களா? நான் உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சவுண்டு, இப்போ நான் இருக்கிற வரைக்கும் என் காது கேட்குற அளவுக்கு ஏதாவது ஒரு சவுண்டு மட்டும் எழுப்பிக்காமீங்க. நான் கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் செஞ்சுட்டு போகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சவுண்டு இப்போ எனக்கு எழுப்பி காமிப்பீங்களா? நான் இன்னைக்கு வரும்போது இந்த இடத்துல தான் எங்கள் அத்தையை வந்து வச்சுருந்தோம். எது? இந்த இடத்துல தான் அங்கே தான் பிறச்சிருந்தோம். சரி, இங்கே பாரு, அது பார்க்குறதுக்கு ஒரு ஆள் மாதிரியே இருக்குல்ல. அங்கே பாரு, அங்கே கேப்பில் தெரியுதா குடி? மாடு 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 நான் தான் சொன்னேன்ல, எங்க தொழுவமெல்லாம் இருக்கு. ஒரு ஆள் மாதிரி இருக்குல்ல. ஏய், அது உண்மையாலுமே ஏயா கூட இருக்கலாமே. டெட் பாடிக்கு ட்ரெஸ்ஸை சுற்றி உடம்பை சுற்றி ஒயிட் கலரு கிளாத்து சுற்றி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கே இருக்குது. இந்த சைடு தலை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த சைடு உடம்பு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு கேப்சர் ஆச்சா? அந்த சைடு போய் நல்லா சுற்றிதான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு போயிடலாம். இந்த இடத்துல தான் எங்கள் அத்தை இறந்ததுக்கப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் எனக்கு வந்து வச்சுருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கரெக்டாக அப்போ அந்த மரம் இல்லை, அந்த மரம்லாம் இல்லை, அந்த கரெக்டாக அந்த கேப்பில் ஒரு கருப்பு கலரில் ஒரு பெரிய உருவம் அந்த இடத்தையே மறைச்சி. அதை நான் மட்டும்தான் பார்த்தேன், வேறு யாரும் பார்க்கல. இப்போ கூட அந்த இடத்துல ஏதோ தெரிகிற மாதிரி தான், நல்லா தெரிகிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு ஊரில் இருக்கிற பொதுமக்கள் பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நான் நின்றுருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக அங்கேருந்து பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த
கரெக்டாக அந்த இடம் தெரியுதில்ல, இந்த மேலே வழி போகிறது இங்கே தெரியுதில்ல, கரெக்டாக அந்த இடத்துல தான் ஒரு ஆள் அப்படியே கருப்பு கலரில் அப்படியே நின்றுருக்காங்க. அது பட்ட பகல்லையே நான் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். கீழே உட்காந்துட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே பெரிய ஒரு ஷாடோ மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆள் நின்னா ஒரு பல்கான ஆள் எப்படி நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஷாடோ தெரிஞ்சிச்சு. சின்ன போகலாம். பாரு, நம்ம வரும்போது அந்த இடத்துல அது இருந்துச்சா? குச்சி தானே? குச்சி இல்லை, அதுக்கு பக்கத்தில் பாரு. இதுண்ணா அது தெரியுதா இல்லையா? அந்த குச்சிக்கு பக்கத்தில் மேலே பாரு. நம்ம வரும்போது இருந்துச்சா? உண்மையும் நம்ம வரும்போது அந்த இடத்துல எதுவும் இல்லை. இதாண்ணா? அதே தான். தெரியுதா? அதே தான். சரி வா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் நைட்டு வந்து வீடியோ எடுத்தால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏதாவது நடக்கும். நல்லாவே கேட்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சவுண்டு கேட்கலன்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரியே ஃபுட் ஸ்டெப் சவுண்டு எனக்குமே ஃபீல் ஆகுது. சவுண்டு கேட்குதா? இப்போ அந்த கிளை ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்கு. சவுண்டு கேட்டுருச்சு, எனக்கு கேட்டுச்சு. கேமராவில் கேட்குதா இல்லைன்னு தெரியல. சரி ஓகே, கிளம்பலாமா? மழை வேறு கொஞ்சம் ஜாஸ்தியாக பெய்யுது. போயிட்டு நைட்டு மழை வரலன்னா வரலாம், மழை வந்துச்சுன்னா வர முடியாது. இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஈரமாகுது. கேமரா அப்புறம் நைட் விஷன் கேமரா செட் பண்ண முடியாது. போயிட்டு வீடியோ எடுக்கணும். கடைசியாக நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். எனக்காக ஏதாவது ஒரு சவுண்டை மட்டும் எழுப்பி காமிக்கிறீங்களா நீங்கள்? எனக்காக ஏதாவது சவுண்ட் எழுப்பி காமிப்பீங்களா? அந்த இடத்துல யாரோ மிதிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஓகே கைஸ், நைட்டு மீட் பண்ணலாம்.
நீ ரெக்கார்டு பண்ணலையா? சுச்சு அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கருப்பாக தெரியுதா? நான் கூப்பிட்டதுனால இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைட் விஷன் கேமரா மட்டும் கனெக்ட் ஆகிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஆளை தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். நைட் விஷன் கேமரா கனெக்ட் ஆகாதனால என்னால் இதுக்கு மேலே உள்ளே போக முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ்லேயே அவங்க அங்கே வந்து நின்றுட்டாங்க. அதனால் உள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. அதனால் நைட் விஷன் கேமராவோட இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கிளம்பா. நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசன்ஸை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக இங்கே நைட் விஷன் கேமராவோட இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வருவேன். வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அந்த இடத்துல இல்லை.